நல்லதே நடக்கும் ஓம் நமசிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சொத்து இருந்தால்தான் சொந்த பந்தம் கூட நம்மளை மதிக்கும். சுற்றமும் உறவும் நட்புகளும் நமக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கும். அதுக்கு அடிப்படை தேவையாக இப்போ சொத்துன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. சொத்து இல்லைன்னா சொந்த பந்தம் கூட மதிக்காது. அப்படிப்பட்ட சொத்துன்றது சொந்த வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள். அந்த சொத்து ஒரு 4 வழியில தாங்க நமக்கு கிடைக்கும். தாய் மற்றும் தாய் வழி சொத்துக்கள், தகப்பன் மற்றும் தகப்பன் வழி சொத்துக்கள், அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாக உருவாகும், அல்லது நம்மளுடைய சுய உழைப்பு மற்றும் நம்மளுடைய பிறக்க போற பிள்ளைகள் மற்றும் நீங்கள் சேர்ந்து ஒரு சேர உழைத்து முன்னேற்றுவீர்கள். அந்த சொத்தை உருவாக்குவீங்க. இப்படி ஒரு 4 வழியில தான் சொத்துக்கள் உருவாகும். ஆனா அது எப்ப நடக்கும், எப்போது, யாரால், எப்படி அப்படின்ற கேள்விக்கு தான் பதில் இன்றைய பதில பார்க்க போறோம். அதுவும் யாருக்கு அப்படின்னா விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேல நம்ம சேனல்ல விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகுகேது பயிற்சி பலன்கள் மற்றும் 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, சொந்த பந்தங்களுடைய சொத்து முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் நீங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எப்பேற்பட்ட ஒரு சொத்தாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நானே தனித்துவமா உருவாக்கிக்குவேன், என்னுடைய சொந்த உழைப்புல உருவானா போதும், கிடைச்சா போதும் அப்படின்ற வீரமும் விவேகமும் நிறைந்தவர்கள் நீங்கள். விவேகமும் இருக்கும், கோபமும் இருக்கும். கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். அது உங்களுக்கு 100க்கு 100% பொருந்தும். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு இருந்தாலும் அந்த சொத்துக்கள் எப்போ கிடைக்கும், இருக்குமா இல்லாத அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல சொத்து அப்படின்றது, சொந்த வீடுன்றது குறிப்பது 4ஆம் வீடு, அதான் சுகஸ்தானம். மற்றும் 12ஆம் வீடு மறைமுகமாக சொந்த வீட்டை சொல்லும். அதாவது நம்மளுடைய மரணம் நெருங்குகின்ற வரியில் அந்த வருஷம் நம்ம எங்க இருப்போம், அப்போ நம்ம எங்க இருப்போம் அப்படின்றத சொந்த வீடு. ஸோ மரணம் நெருங்கும் வரை நாம் இருக்கக்கூடிய வீடு தான் நமக்கு சொந்த வீடு. அப்போ 12ஆம் வீடு அயன சயன விரயஸ்தானம், மோட்சஸ்தானம். ஸோ அப்படி மறைமுகமாக இந்த 12ஆம் வீடு நமக்கு சொந்த வீட்டை குறிக்கும். ஸோ 4ஐயும் பார்க்கணும், நம்ம 12ஐயும் பார்க்கணும். இதில் ஃபர்ஸ்ட் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்குமா கிடைக்காதா, இருக்கா இல்லையா, அப்படி இருந்தால் அது எப்போ வரும், அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீடு கும்பம், அதற்கு அதிபதி சனி பகவான். 4ஆம் வீடு தான் தாயை குறித்தது. ஸோ அதற்கு அதிபதி சனி பகவான் 6ல், அதாவது மேஷத்துல நீசம் அடைகிறார். தாய் வழி சொத்துக்கள் இருந்தால், அந்த சொத்துக்களில் கடன் வாங்கிவிட்டால் அந்த சொத்து உங்கள் கையை விட்டு போயிடும். அந்த சொத்துக்கள்ல எதிரிகள் பிரச்சனை இருந்துச்சு, வேற எதுவும் அந்த சொத்துக்களால பிரச்சனைகள் உருவாக்கி இருக்கு, டாக்குமெண்ட்ல பிரச்சனை, அது சொத்து உங்க கையை விட்டு போயிடும். ஆனா 12ல் துலாமில் அந்த சனிவான் உச்சம் அடைகிறார். நீங்க வேற ஒரு ஊருக்கு வேலைக்காக போயிடுறீங்க, ஒரு தொழிலுக்காக நீங்க போயிருங்க, வேற பேர் ஊருக்கு நீங்க இடம் பெயர்ந்தீங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சொத்தை நீங்க அனுபவிக்காம ஒரு வாடகைக்கு விடுறீங்க, ஒரு லீஸுக்கு விடுறீங்க, வேறாவது அங்க வேற படிகள் நீங்க செய்றீங்க, நீங்க உட்காந்து அனுபவிக்கல. அப்படிப்பட்ட அந்த சொத்துக்களை அப்படி நீங்க மெயின்டைன் பண்ணும்போது அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும், இருக்கும், அது அழியாது. சரிங்களா? ஸோ முதல்ல விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு தாய்வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு ஒரு 50% வாய்ப்புகள் இருக்குங்க. அது தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ அப்படியே இருந்தாலும் அது கிடைக்கக்கூடிய திசாபுத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சனி திசை மற்றும் சனி புத்தி காலகட்டங்கள்ல, சுக்கிர திசை மற்றும் சுக்கிர புத்தி காலகட்டங்கள்ல, சந்திர திசை அல்லது சந்திர புத்தி காலகட்டங்கள்ல கண்டிப்பா கிடைக்கும் விருச்சிக ராசியான உங்களுக்கு. அடுத்து தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்குமா? தந்தை அப்படின்றது 9ஆம் வீடுங்க. விருச்சிகத்திற்கு 9ஆம் வீடு கடகம், அதற்கு அதிபதி சந்திரன். அவர் உங்களுடைய விருச்சிகத்தில் தான் நீசம் அடைகிறார். ஸோ தந்தையின் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் கிடைப்பது ரொம்ப அரிதிலும் அரிதான ஒரு விஷயமாக இருக்கிறது. 7ல் உச்சமடைகிறார் அந்த சந்திரன். அப்போ திருமண வாழ்க்கைக்கு பின்பாக தந்தையினுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரும். திருமண வாழ்க்கைக்கு முன்பாக வராது, கிடைக்காது. ஏன்னா 7ல் தான் சந்திரன் உச்சம் அடைகிறாரு. 7ஆம் இடம் தான் வாழ்க்கை துணை குறிக்கும். அப்போ திருமணம் முடித்ததற்கு பின்புதான் அது உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டம் எது அப்படின்னு கேட்டா, சூரிய திசை அல்லது சூரிய புத்தி காலகட்டங்கள் மற்றும் சந்திர திசை மற்றும் சந்திர புத்தி காலகட்டங்கள்ல தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வாழ்க்கை துணையின் மூலமாக சொத்துக்கள் கிடைக்குமா? வாழ்க்கை துணையை குறிப்பது 7ஆம் வீடு. விருச்சிகத்திற்கு 7ஆம் வீடு எதுனா அது ரிஷபம், அதற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் 11ல் கன்னியில நீசம் அடைகிறார். அந்த சொத்துக்களை நீங்க விற்கணும்னு நினைச்சா, வாழ்க்கை துணையின் மூலமாக வரக்கூடிய சொத்தை நீங்க விற்று லாபம் பார்க்கணும்னு நினைச்சா அதுல நட்டம் தான் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் வாழ்க்கை துணையின் மூலமாக கிடைக்க வேண்டிய சொத்துக்கள்ல தடை பிரச்சனை உருவாகும். அல்லது வாழ்க்கை துணைக்கு மூத்த சகோதரர்கள் இருக்கின்ற பொழுது அதுல தடை பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும். அதுவே உங்களுக்கு குழந்தைகளுக்கு பற்றி விட்டீர்கள் என்றால்
குழந்தை பாக்கி கிடைச்சதுக்கு அப்புறம், பிள்ளைகள் வந்ததுக்கு பின்பு வாழ்க்கை துணையின் மூலமாக சொந்த வீடும் சொத்துக்களும் உங்களுக்கு உருவாகியே தீரும், கிடைத்து தீரும். அதுவும் கட்டிய வீடாக வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு வீடு கட்டிய வீடாவே நீங்க வாங்குறதுக்கு யோகம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டம் எது அப்படின்னு கேட்டால் சுக்கிர திசை மற்றும் சுக்கிர புத்தி காலகட்டங்கள், மேலும் குரு திசையில சுக்கிர புத்தி காலகட்டங்கள்ல. ஸோ அந்த ஒரு காலகட்டம் சரி, அல்லது குரு புத்தி நடந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக சொந்த வீடு சொத்துக்கள் அமையும், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அடுத்து உங்களுடைய சுய உழைப்பின் மூலமாக சொத்துக்கள் எப்பொழுது உருவாகும், அதை சொல்லக்கூடிய வீடே 4ஆம் வீடு தாங்க. ஸோ 4க்குரிய சனி 12ல் வந்து உச்சமடைகிறாரு. ஸோ பூர்வீகத்தை விட்டு விலகி இருந்து வேற ஒரு ஊரில் நீங்க வீடு கட்டுறது வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகத்தை கொடுக்கும். அதுல நீங்க கடன் பெற்று வாங்கினால் கூட அந்த கடனை மிக எளிதாக அடைத்து விட முடியும். தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ வேற ஒரு ஊர்ல தான் நீங்க வீடு கட்டுறதாலும் சரி வாங்குறதாலும் செய்யணும். பிறந்த ஊரில் செய்வது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு தரல. ஸோ அதனால அதை யோசிச்சு பார்த்து நீங்க பண்ணிக்கங்க. இரண்டாவது, செவ்வாய் திசை மற்றும் செவ்வாய் புத்தி காலகட்டம், சனி திசை மற்றும் சனி புத்தி காலகட்டம். உங்களுடைய சொந்த உழைப்பால் சொந்த முயற்சியால் உங்களுக்கு சொந்த வீடுன்றது நிச்சயமா உருவாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வீடு அப்படின்ற ஒரு விஷயத்துல முயற்சி எடுத்தால் அந்த முயற்சியில் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். சரி, இது எல்லாம் இருந்தாலும் சொந்த வீடு எனக்கு இன்னும் அமையலைங்க. தாய் வழி சொத்துக்களும் இல்லை, தகப்பன வழி சொத்துக்களும் இல்லை, வாழ்க்கை துணைட்டையும் சொத்து இல்லை. நான் எப்போ சொத்துக்கள் உருவாக்குவேன், அந்த சொத்தை உருவாக்குவதற்கு நான் என்ன பண்ணணும், சொந்த வீடு வாங்குறதுக்கு கிட்டதுக்கு நான் என்ன பண்ணணும், இல்லை சொந்த வீடு இருக்கு, பூர்வீக சொத்து இருக்கு, அதில் ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை எப்போ தீரும், பாகப்பிரிவினை எப்போ ஆகும், வில்லங்கள் பிரச்சனை சரியாகும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எப்போ முடியும், இப்படி ஆக மொத்தம் அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக விருச்சிக ராசியில் நீங்க பிறந்திருக்கீங்க. சொத்து உங்களுக்கு வேணும், சுகம் கிடைக்கணும், சொந்த வீடு உங்களுக்கு அமையணும் அப்படின்னு நீங்க நினைச்சா பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், திருச்செந்தூர் சென்று முருகனை வணங்கிவிட்டு அந்த திருச்செந்தூர் ஆலயத்திலே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் வணங்கி ஒரு சேர முருகனுக்கும் கண்டிப்பா நீங்க தீபமேற்றி வழிபாடு செய்யணும், சனி பகவானுக்கும் தீபமேற்றி வழிபாடு செய்யணும். அந்த சனி பகவானுக்கு அருகிலேயே பைரவர் இருப்பார், கண்டிப்பா பைரவரையும் நீங்க வணங்கி விட்டு வர வேண்டும். ஸோ எப்பெல்லாம் திருச்செந்தூர் போறீங்களோ அப்பெல்லாம் தவறாமல் சனிவானையும் பைரவரையும் முருகனையும் மூன்றையும் தெய்வங்களையுமே நீங்க வழிபாடு பண்ணணும், விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து எப்பெல்லாம் போறீங்களோ அப்பெல்லாம் 3 தெய்வங்களுக்கும் தனித்தனியா விளக்கு ஏற்றி நீங்க வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் நீங்கும், சொந்த வீடு உங்களுக்கு அமையும். சரிங்களா? அந்த அளவுக்கு யோகத்தை வாரி வழங்குறாங்க. காரணம், சனிவான் உங்களுக்கு சொத்துக்களை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர், செவ்வாய்வான் அதுக்குண்டான வலிமையும் திறமையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர், கால பைரவர் அதுக்குண்டான அருளை கொடுக்கக்கூடிய தெய்வம். ஸோ நீங்க வணங்க வேண்டிய திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் தவிர மற்ற வேறு எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கே அந்த ஆலயம் முருகனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும். அந்த முருகனுடைய ஆலயத்தில் சனிவான் நவகிரகத்தில் இல்லாமல் தனித்துவமாக இருக்கணும். ஏன்னா அங்க திருச்செந்தூர்ல அப்படித்தான் இருக்கிறார் சனிவான். ஸோ அப்படி வேறு எந்த முருகன் ஆலயத்துக்கு சென்றாலும் அங்க நவகிரகத்தில் இல்லாமல் தனித்துவமாக இருக்கக்கூடிய சனி பகவான் கால பைரவர். ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க தீபமேற்றி வணங்குகின்ற பொழுது நிச்சயம் உங்க சொந்த வீட்டு பிரச்சனை தீர்வு. சரிங்களா? ஸோ நல்ல நாம் இன்றைய விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் மேலும் உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.